குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரியேட்டிவ் கொஸ்டின் 10 ரொம்ப முக்கியமான நல்லா கவனிங்க. வெரிஃபை கிளைராஜ் தேரம் இப்படி கொடுக்கலாம் கொஸ்டின். இல்ல அப்படின்னா இப்படி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான். சரியா? கிளைராஜ் தேரம் என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும், தென் ஃபங்க்ஷனை ஒய்ல பண்ணி அதை திரும்ப எக்ஸ்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா போச்சுன்னா தேரம் ப்ரூஃப் ஆயிரும். இதான் வந்து ஐடியா. ஓகே, சரி. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் யூல இருக்கனால uxy ஈக்குவல் டு uyx எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றோம்? கொடுக்குற ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டெரிவேட்டிவ் பண்றேன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க போய் பார்க்கணும், எக்ஸ் இருக்கா, அதை மட்டும் தான் பண்ணணும். cos 4y வந்து கான்ஸ்டன்டா பக்கத்துல இருக்கும், மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்டா இருக்கீங்க. சரியா? ஜீரோன்னு போடக்கூடாது. ஜீரோ எப்போ வரும்னா, இப்போ ஒருவேளை இந்த 3x பிளஸ் cos 4yனா இது ஜீரோ ஆயிரும், இதை மட்டும் டெரிவேட்டிவ் பண்ற மாதிரி இருக்கும். மல்டிப்ளிகேஷனா இருக்கனால இது வந்து கான்ஸ்டன்டா பக்கத்துல வந்துடும். சரி, தூக்கி அப்படியே போட்டுக்கிறங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை வந்து என்ன பண்றோம்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். sin 3x பண்ணா sin x வந்து cos x. கரெக்டா? இங்க x 3x இருக்கனால 3x டெரிவேட்டிவ் பண்ணா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 ன்னு வரும். இன்டகிரேஷன்ல டிவிஷன் எழுதுவோம். ஓகே ஓகே. இப்போ ux பண்ணோம், பண்ணதை திரும்ப y ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த क्वेश्चनல x கான்ஸ்டன்ட்லாம் அப்படியே வச்சுக்கணும், டச் பண்ணக்கூடாது. y ல இருக்கா, அதை மட்டும் டெரிவேட்டிவ் பண்ணணும். So cos 4y எப்பனா cos y differentiation of cos y cos x equal to minus sin x எழுதுவோம். So cos 4y னால minus sin 4y, இந்த 4y டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா 4 ன்னு வந்துரும். ஓகேவா? முடிஞ்சிச்சா? சரி, இந்த 3 4 மல்டிப்ளை பண்ணா 12 மைனஸ் முன்னாடி வந்துரும், cos 3x அப்படியே வரும், sin 4y அப்படியே வந்துரும். LHS கண்டுபிடிச்சோம். RHS என்ன? u வை y ல டெரிவேட்டிவ் பண்ணனும். ஏன்னா y ல பண்ணிட்டு அதை x ல பண்ணனும் பார்ஷியல் டெரிவேட்டிவ். y ல பண்றேன் அப்படின்னா அந்த sin 3x அப்படியே இருக்கும், y ல தான் பண்றோம். இப்போ cos 4y பார்ஷியல் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos 4y. ஸோ பேசிக்கா cos x வந்து என்ன? மைனஸ் sin x, x பிளேஸ்ல 4y இருக்கு. இந்த 4y டெரிவேட்டிவ் பண்ணா 4 ன்னு வந்துடும். சரியா? பண்ணதை திரும்ப x ல பண்ணணும் பார்ஷியல் டெரிவேட்டிவ். x ல பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸ் sin 4y அண்ட் 4 அப்படியே இருக்கும், டச் பண்ணக்கூடாது. இந்த sin 3x மட்டும் தான் நீங்க டெரிவேட்டிவ் பண்ணணும். sin 3x பண்ணா cos 3x, 3x பண்ணா திரும்ப 3 ன்னு வந்துடும். இந்த 3 4 மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 12, cos 3x அப்படியே வந்துச்சு, sin 4y அப்படியே வந்துச்சு. From 1 and 2 LHS and RHS ஈக்குவலா இருக்கனால நம்ம கிளைராஜ் தேரத்தை வெரிஃபை பண்ணிட்டோம். and thank you all.